திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்குறாங்க சார். அப்போ அவர் சொல்றாரு சூழ்நிலை பார்க்கணுங்க அப்படின்றாரு சார். அதை மட்டும் அவர் சொல்லல, இங்கே மொத்தமாக சேர்த்தாங்க, இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாங்க. ஆமாம் சார். திரும்ப என்ன இப்படி மாறிட்டான்னு வருத்தமாக இருக்குது. இது மேலே என்னத்த சொல்கிறது? என்ன ஃபஸ்ட்டு நாள் ஒருத்தர் செத்து, 2வது நாள் 2 பேர் செத்து, 3வது நாள் 3 பேர் செத்து, 4வது நாள் 5 பேர் செத்து, 10வது நாள் 66 பேர் செத்தாங்களா? என்னையா பேசுகிறாருந்தாலே? இப்படிப்பட்ட நிலையத்துவான்களை எல்லாம் பக்கத்தில் வைத்துக்கொண்டு தான் இவர் நாம் உறுதியாக 26இல் வெற்றி பெறலாம், இந்த பழி 41 உயிர்கள் பலியானதற்கு மொத்த காரணமும் திரு விஜய் அவர்கள் என்று பழி போட்டு விடலாம் என்ற எண்ணத்தில் அவரை சுற்றியுள்ள அத்தனை பேரும் அதை நோக்கி வேலை செய்கிறார்கள். இவர் எந்த கட்சி தலைவரும் யாரும் சாகணும்னு நினைக்க மாட்டாங்க, அதனால் நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது. பிரிமன்ஸ் அவர். ஸோ இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, மீடியா நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, இதை எளிதாக மூடி மறைத்து விடலாம் என்று நினைத்து விட்டு தான் இந்த வீடியோ போடுறது, திரும்ப பேச வைக்கிறது, ஊராக விஜய் கொலகாரன்னு சொல்லிட்டு போஸ்ட் ஓட்ட வைக்கிறது, ஒரு குரூப்பை அனுப்பிச்சு விஜய் விட்டு வாசலில் ஆர்ப்பாட்டம் நடத்த வைக்கிறது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை எழுத வைக்கிறது, விஜய் ஓடி ஒழிந்து விட்டார், விஜய் கோழைன்னு நரேட்டிவை செட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிடலான்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அத்தனை எளிதல்ல. சம்பவம் நடந்த அன்று மறுநாள் மதியம் வரை இருந்த நிலைமை வேறு. தாவக தொண்டர்களே, விஜய் ஆதரவாளர்களே ஐயோ என்ன பேசுறது என்று வெடித்து கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். காலையிலேயே திரு எடப்பாடி பழனிசாமி கரூர் சென்று மருத்துவமனையில் பேட்டி அளித்தார். பாதுகாப்பு குறைபாடு என்ற பஞ்சாயத்தை முதலில் அவர்தான் இழுக்கிறார்.